சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுக்கா மங்கரசோலை வளையம் கிராமம் தாளக்கரை தோட்டம். நாங்கள் சேனக்கிழங்கு பயிரிட்டு இருக்கிறோம். இந்த சேனக்கிழங்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த வேரளவில் இருந்தது. நம்ம ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்தோம், சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் கொடுத்ததுக்கு முன்னாடி பூரா மஞ்சளாக இருந்தது. கொடுத்த பின்னாடி நல்லா ஈல்டு எங்களுக்கு நல்லா தெரியுது. கொடுக்கறதுக்கு முன்னாடி சார் இப்போ டாக்டர் சாயல் வந்து யார் மூலமாக அறிமுகமாயிருச்சு? இங்க தினேஷ்ன்ட்டு உள்ளூர்லிங்க, தினேஷ் குமார் சுரேஷ் 2 பேருக்கு மூலியமா அறிமுகமாயிருச்சு. இந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி சார் இந்த செடியோட என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது? கொடுக்கறதுக்கு முன்னாடி வேரளவுகள் நல்லா இருந்ததுங்க. தண்டல்கள் வேரழுகள் மற்றும் தண்டல்கள். ஓகே, அந்த 2 பாதிப்பு இருந்ததுனால் இந்த இலையோட கலர்ஸ் எப்படி இருந்தது சார்? கலர் வந்து மஞ்சள் கலரா இருந்ததுங்க. இந்த 1.5 ஏக்கர் பூமி இருக்குல்ல சார், 1.5 ஏக்கர் சார் பர்சன்டேஜ் கன்வர்ஷன் பண்ணி போய் எத்தனை பர்சன்ட் வந்து இந்த மாதிரி இருந்தது? பர்சன்ட் பாத்தீங்கன்னா 60% இருந்தது மஞ்சள் கலர். இந்த டாக்டர் சேல் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? இப்போ 25 நாள் ஆச்சுங்க. ஓகே, 25 நாள்ல சார் என்னென்ன மாற்றம் இருக்குதுங்க? 25 நாள்ல 90% மாற்றம் இருக்குது. ஓஹோ, மாறிடுச்சு. எது சார் வந்து வேரழுகள் இருந்த பிரச்சனை? வேரழுகள் நிறைய இருந்ததுங்க செடிகள்ல. இப்ப இல்லைங்க வேரழுகள். தண்டல்களும் இல்ல. ஓகே, அப்ப வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, அந்த பச்சையம்ங்கிறது வந்து மாறிடுச்சு. அந்த தண்டல்கள் வேரழுகள்ங்கிறது வந்து 100% கியூர் ஆயிடுச்சு இல்லீங்களா சார்? ஓகே, முத்து சார், இங்க நம்ம மண் எடுத்து பார்த்தோம்ல சார், இந்த மண்ணு சார் போடுங்க சார், ஸ்மெல் பண்ணி பாருங்க சார். ஸ்மெல் பண்ணா மழை பெஞ்சதுன்னா எப்படி மண்ணு ஸ்மெல் வருதோ அந்த ஸ்மெல் வருது. மண்ணு ஸ்மெல் தான் அடிக்குது. மண்ணு ஸ்மெல். வெரி குட் சார். ஓகே முத்து சார், நம்ம சார் சொன்னாரு ஒரு 25 நாளுக்கு முன்னாடி இங்க வேரழுகள் மற்றும் தண்டல்கள் இருந்தது. இங்க வந்து இலையில வந்து பச்சையம்ங்கிறது வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருந்தது, எல்லோஷ் இருந்தது என்று சொன்னார்ல சார். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு தீர்வு என்ன? எப்படி வந்து டாக்டர் மூலமா தீர்வு கிடைச்சிருச்சு? ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சார் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து எல்லோயிஸ் ஆயிருச்சு, தண்டல்கள் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுருந்தாரு. கொண்டு வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. இப்போ ரெக்கவர் ஆகி அந்த வெற்றிகரமா அந்த ஒரு 25 டேஸ்ல வந்து சாருக்கு ஒரு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க சார் இதுல. அப்படிங்கிற விதத்துல தான் வந்து நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க இதுக்கு சேனக்கிழங்கு தான் கொடுத்தோம், அடுத்தது நீ வாழைக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம். ஓகே சார், சூப்பர். இந்த தண்டல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்னால வரக்கூடிய ஒரு அழுகல் நோய். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் மற்றும் பூஞ்சானங்கள் இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா இந்த தீமை செய்யக்கூடிய ஒரு நுண்ணுயிரி பூஞ்சானம் வந்து மண்ணில் வந்து அதிகப்படியாக இருக்கும். இப்போ டாக்டர் சாயல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானத்தை அழிச்சு அந்த செடி வந்து நோயிலிருந்து மீட்டுருச்சு. நெக்ஸ்ட் வந்து புதுசாக ரூட்டை வளர வச்சு செடிக்கு தேவையான சத்துக்களை மண்ணில் இருந்ததை செடிக்கு வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்குது. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து பச்சை கலரில் மாறிக்குது. இதுக்கு முன்னாடி சார் சொன்னார் மஞ்சள் கலரில் இருந்தது வந்து இப்போ வந்து பச்சை கலராக மாறிடுச்சு. இதுக்கு வந்து பிஹெச் அப்படின்னு சொல்கிற அந்த பிஹெச் வந்து சரியான சமநிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் விவசாயிகள் கொடுக்கக்கூடிய ரசாயன உரமாகட்டும் இயற்கை உரமாகட்டும் எந்த உரமாக இருந்தாலும் வந்து பிஹெச் சமநிலையில் இருக்கும்போது நல்ல ரூட் வந்து ஜல்லிவேர்கள் அமவேர்கள் வந்து நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய உரங்கள் அனைத்துமே வந்து செடிக்கு வந்து ரீச் ஆகும். டாக்டர் சேல் கொடுக்கும்போது 2 விதமான பெனிஃபிட் ஏற்படுது. அதாவது வந்து நோய் இருந்தாலும் தீர்க்கும், பிளஸ் வந்து விவசாயி கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து முழுசா வந்து அந்த பிஹெச் சமநிலைப்படுத்தி முழுசா கொண்டு போய் அந்த செடிக்கு வந்து கொடுக்கும். அப்படிங்க வந்து சொல்லிக்கிறோம் சார். அனைத்து விவசாய நண்பர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நம்ம டாக்டர் பத்தி? இது நீ வந்து எல்லா விவசாயிகளுக்கு நான் வந்து சொல்லாம இருக்கிறேன், இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் நீங்க என்னோட பையனை நீங்களும் அடையணும்னு சொல்லாம இருக்கிறேன். ஏன்னா சார் நம்ம கொடுத்தது ஒரு அமிர்தம் மாதிரி. இந்த பூமி தாய்க்கு எதுவும் நோய் கொடுக்கல, தொந்தரவு கொடுக்கல, இல்ல செடிக்கு தொந்தரவு கொடுக்கல. ஏதாச்சும் பாய்சன் கொடுத்திருந்தா பூமி தாய் உடம்புக்குள்ள எடுக்கக்கூடிய செல், நம்ம உடம்புல எப்படி செல் இருக்குமோ அந்த மாதிரி பூமி தாய் உடம்புல இருக்கக்கூடிய செல் வந்து டேமேஜ் ஆகும் போது சாப்பம் தட்டும் இல்லைங்களா சார்? இப்போ வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது. இந்த நம்ம கூட வந்து நம்ம ஃபீல்டு பாக்குறதுக்கு நம்ம சார் வந்து இருக்கிறார். சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மைக் கொடுத்துருங்க சார். இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னா இப்பதான் வந்திருக்கு. சார் சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு 60% மேல மஞ்சள் அடிச்சிருந்தது, கொஞ்சம் வெள்ளையும் இருந்துன்னு சொன்னாருங்க. இப்ப நீங்க வந்து சத்தி வந்து வாங்கிட்டு வந்தாராமா. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 25 நாள் ஆச்சு. இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% தான் மாதிரி இருக்கு. அதுவும் கிளியர் ஆயிரும், உங்களுக்கு சீக்கிரம் கிளியர் ஆயிரு. நல்லா ஃபீல்டு வந்து நல்லா இருக்கு. ஃபார்மர் ஒபினியன்ஸ் எப்படி இருக்கும் சார்? அதான் சார் நல்லா சொல்லிட்டாருங்களா, அவர்தான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாருங்களா. இப்போ நம்ம டாக்டர் சேல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விவசாயி வந்து நம்ம கடைக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஆபீஸ்ல இருந்து ஒரு 4 ஃபீல்டு நம்ம ஃபீல்டு பார்க்கணும் உங்களுக்கு. நீங்க சொல்றது எந்த விவசாயி வந்தாலும் வந்து நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஃபீல்டு வந்து காட்டுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லி அவர் வந்து நம்மள சர்ச்சை காதுல கேட்கறது பொய்யுங்க, கண்ணால் பாக்குறது. விவசாயி வந்து நல்ல பொருளா கரெக்டான பொருளா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விவசாயம் தெரிஞ்சுட்டு அந்த பொருளை யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். இன்னொன்னு சார், தேங்க்யூ சார். மைக் கொடுங்க சார்.
நம்ம தினேஷ் சார் அவருடைய தம்பி நம்ம வீட்டுக்கு இங்க வந்திருக்கிறார். இவர் அண்ணாதான் இவருக்கு அறிமுகம் பண்ணி கொடுத்தது. இவரு தோட்டத்திலுமே வாழை போட்டிருக்கிறாரு. எத்தனை மாசம் வாழை சார் நம்மளுது? நம்மளது வாழை பாத்தீங்கன்னா 8 மாசம் ஆகுது. 8 மாசம் வாழை சார். எப்படி இருக்கும் சார் நம்ம வாழை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது வந்து டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் வாழை இன்னும் நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வளர்ப்பு வந்து கம்மியா தான் இருந்தது. அதுக்கு இப்போ நம்ம டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்குதுங்க வாழை. சூப்பர் சூப்பர். அந்த வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துனது வந்து வேற ஒரு நண்பர் தான் அறிமுகப்படுத்தினாரு. அதை வந்து அண்ணா நேர்ல போய் பார்த்து சரி இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் வாழை நல்லா இருக்கு. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மண்ணு வளம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து விவசாயத்துல வந்து அந்த ஈல்டு நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். கண்டிப்பா சார். அந்த மண்ணின் வளமே செடியின் வளம் இருந்தா மட்டும்தான் விவசாயம். கண்டிப்பா சார். மண்ணின் வளமே அந்த செடியின் வளம். அது மண்ணு டாக் சைல் கொடுக்கும்போது கண்டிப்பா 100% மண் வளம் அதிகரிக்குங்க. ஏன்னா மண்புழு நுண்ணுயிர் வந்து டாக் சைல் கொடுக்கும்போது அபரிவிதமா மண் உற்பத்தி ஆகுது. அந்த மண்ணில் அந்த மண்புழுமும் நுண்ணுயிர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கார்பனோட அளவு வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்னைக்கு கார்பனோட அளவு தான் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. டாக் சைல் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மண்ணு மணக்குது. கொடுங்க சார். இப்போ இந்த தோட்டத்தில் மண் பார்த்தோம்ல சார், அந்த மண் மணக்குதுன்னா இங்கே பல கோடி ஃபங்கல், பல கோடி நன்மை செய்யக்கூடிய ஃபங்கல், பல கோடி நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, பல கோடி நன்மை செய்யக்கூடிய ஆக்டினோமைசிட்டிஸ் மற்றும் மண்புழு இது இருக்கிறதுனால வந்து நம்ம மண் மணக்குது. அனைத்து விவசாய நண்பர்களே, இது மாதிரி உங்கள் தோட்டங்களிலும் அது வேரழுகளாகட்டும் கிழங்கழுகளாகட்டும் வேர் முடிச்சாகட்டும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு இருக்குது. எங்கே? டாக்டர் மூலமாக. அது மண்ணுக்கும் பாதிப்பு இல்லை, அந்த செடிக்கும் பாதிப்பு இல்லை. ஒரு அமிர்தம் மாதிரி. அதனால வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 9025104305. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.